Welcome to this lecture on radius of curvature in Cartesian form. இப்போ நான் radius of curvatureக்கு இன்னொரு geometrical interpretation ஒன்று சொல்கிறேன். இது கொடுத்துருக்கூடிய given curve இந்த Pங்கிற பாயிண்டில் அதனுடைய radius of curvature find out பண்ணணும். இப்போ இந்த பாயிண்டில் ஒரு tangent line ஒன்று ட்ரா பண்ணலாம். இதே tangent line இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். இந்த சர்க்கிளுக்கும் இதுதான் வந்து tangent லைனாக இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் தான் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். அகைன் நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த Pங்கிற பாயிண்டில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்கிளினுடைய டேஞ்சன்ட் அந்த பாயிண்ட்லேயும் இந்த கர்வனுடைய டேஞ்சன்ட் அதே பாயிண்ட்லேயும் ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகணும். இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் சர்க்கிளுடைய டேஞ்சன்ட்டு கர்வனுடைய டேஞ்சன்ட் அந்த பாயிண்டில் கோயின்சைட் ஆச்சுன்னா இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் தான் அந்த பாயிண்ட்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் 10 ரேடியஸ் உள்ள சர்க்கிள்னு சொல்லுமே தவிர -5 ரேடியஸ் உள்ள சர்க்கிள் -10 ரேடியஸ் உள்ள சர்க்கிள்னு எப்பயுமே நம்ம சொல்கிறது கிடையாது. அதனால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஷுட் பி ஏ பாசிட்டிவ் குவான்டிட்டி. நெகட்டிவ் நம்பராக வந்ததுன்னா அதை பாசிட்டிவ் நம்பராக மாற்றிக்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலா radius of curvature in Cartesian form. If rho is the radius of curvature of any point x comma y on the curve y equal to ax by a plus x, show that 2 rho by a whole power 2 by 3 x by y whole square plus y by x the whole square. இப்போ இந்த ஃபார்மை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஃபைனலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். நான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை எதை நோக்கி மூவ் பண்ணுவேன்னா இந்த எக்ஸ் பை ஒய் ஃபார்ம் வந்து எனக்கு சிம்பிளாக கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டெப்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வரும். நீங்கள் அந்த ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் 2 ரோ பை ஏ ஹோல் பவர் 2 by 3 இந்த ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ கொடுத்துருக்கூடிய வரை y equal to ax by a plus x. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா ax ஃப்ரண்ட்லேயும் 1 by a plus x. Differentiation for the multiplication u v dash plus v u dash. இப்போ இது u இது v. u-வை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். x-ஐ 1 by a plus x. இப்போ 1 by a plus x a plus x whole power -1 இந்த ஃபார்ம் எழுதலாமா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது என்னவாகுன்னா -1 a plus x டிஃபரன்ஷியேஷன் 1 by a plus x னுடைய டிஃபரன்ஷியேஷன் -1 by a plus x whole power -2. இந்த -2 கீழே வரும்போது +2னு மாறும். அந்த வேல்யூ தான் -1 by a plus x the whole square. தென் இப்போ vன்றது 1 by a plus x u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். a கான்ஸ்டன்ட் x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அந்த 2 பேரில் எந்த டைம்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அடுத்தது 1 by a plus x 1 by a plus x ப்ளக் பண்ணி வெளியே எழுதலாம். இப்போ அது மாதிரி ப்ளக் பண்ணி வெளியே எழுதும் பொழுது எது வரும்னா a by a plus x மட்டும் வெளியே வந்துடும். a by a plus x வெளியே வந்துடும். எது மட்டும் இருக்குன்னா -x by a plus x இருக்கும். இந்த சைடு வந்து 1 இருக்கும். இதை இப்போ எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா -x a plus x by a plus x. Now the answer is a by a plus x. இப்போ ஆல்ரெடி ஒரு a by a plus x இருக்குது. இப்போ இங்கே வந்துருக்கிறது இது ஒரு a by a plus x. இவங்க 2 பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது a square by a plus x the whole square இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். a by a plus x a by a plus x a square by a plus x the whole square. Now இதை செகண்ட் டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து y1 இவர் வந்து y1. இதை செகண்ட் டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அதை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது y2 d by dx x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா a ஸ்கொயர் by a plus x
த ஹோல் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் வந்து வெளியே வந்துடும். ஏ ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ். இதை எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் எக்ஸ் பவர் -2. +2 மேலே போகும்போது -2. ஏ ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 ஏ ப்ளஸ் எக்ஸ் -3. -3 கீழே வரும்போது +3ன்னு மாறும். அதனால் ஏ ஸ்கொயர் -2 ஏ ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது -2 ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். இது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. சரி, ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லியிருக்குன்னா y பை ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஏ ப்ளஸ் எக்ஸ். உங்களுக்கு இந்த ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன ஞாபகத்தில் இருக்குது? 2 ரோ பை ஏ ஹோல் பவர் 2 பை 3 ஈக்குவல் எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபைனலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்ஸ் பை ஒய் ஃபார்மில் இருக்கணுமா, அடுத்தது ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் இருக்கணும். இப்போ என்னுடைய தேவைக்காக இந்த ப்ராப்ளத்தை இப்போ மாற்ற போகிறோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை 1 ப்ளஸ் ஏஎக்ஸ். இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும், இது இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்னவாகுனா ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏஎக்ஸ் பை ஒய்ங்கிற ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 இவர் வந்து y1 பை ஏ ப்ளஸ் எக்ஸை கன்வீனியண்ட்டாக எது மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்னா ஏஎக்ஸ் பை ஒய் மூலமாக. ஏஎக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஏ ஸ்கொயர் கீழே என்ன ஆகுனா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகும். ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்து எழுதிடலாம். ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது y1க்கான வேல்யூ. இதே மாதிரி யாரை மாற்ற போகிறோன்னா y2. y2 ஈக்குவல் டு -2 ஏ ஸ்கொயர் பை ஏஎக்ஸ் பை ஒய் த ஹோல் கியூப். ஏன்னா y2க்கான வேல்யூ என்ன வந்திருக்கு? -2 ஏ ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். ஏ ப்ளஸ் எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேல்யூ பிரதிக்கணும் ஏஎக்ஸ் பை ஒய்னு. -2 a square ax by y the whole cube. இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் -2 a square by a cube x cube y cube -2 y cube by x cube. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா -2 by a y by xஐ காமனாக சேர்த்து மேலே வந்து ஹோல் கியூப். இப்போ a by b whole power n equal to a power n by b power n. இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். y cube by x cube இருக்கிறது y by x இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஹோல் கியூப். Now radius of curvature. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அல்டிமேட் எய்ம் இந்த ப்ராப்ளத்தில் 2 ரோ பை a whole power 2 by 3 x by y the whole square plus y by x the whole square. இந்த ஃபார்முக்கு ஆன்சரை எடுத்துகிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது y1ம் x by y ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்கேன், y2ம் y by x ஃபார்மில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ரோ 1 ப்ளஸ் y1உடைய மதிப்பு y by x the whole square. நீங்கள் y1க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா y by x the whole square. அப்போ y1 ஸ்கொயர்னு வரும்போது என்னவாகும்? y by x the whole power 4ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். y by x the whole power 4 whole power 3 by 2 then -2 by a y by x the whole cube. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்கொயர் டேர்ம் தேவையில்லை, அதனால் ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும்? இது ரோ ஸ்கொயர், இது வந்து கேன்சல் ஆகும், வெறும் கியூபு மட்டும்தான் இருக்கும். இப்போ கீழே -2 வந்து +2 ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் த கியூபுக்கு பவர் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஹோல் கியூப். இதுக்கு வந்து ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இதுக்கு இங்கே ஒர்க் இல்லை. என்ன ஆன்சர் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்? 2 ரோ பை ஏ ஹோல் பவர் 2 by 3. இந்த சைடு வந்துடுது 2 ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ரோ ஸ்கொயர் 1 ப்ளஸ் y by x whole power 4 by 3 divided by y by x whole cube 2னு இருக்குது.
ஆல்ரெடி இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் a பவர் n b பவர் n. இந்த பவர் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இது எப்படி மாற்றலாம்? a பை b ஹோல் பவர் என்னன்னு வந்து என்னால் மாற்ற முடியும். இப்போ இங்கே க்யூப் இருக்குது, இந்த இடத்துல க்யூப் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து க்யூப் எழுதிடலாம். அதனால் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் 3 3 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ a க்யூப் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும்னா a பவர் 6 தான் ஆன்சர் வரும். இதே ஆன்சர் a ஸ்கொயர் ஹோல் க்யூப்னால என்ன ஆன்சர்? 2 3 இருக்குங்கன்னா a பவர் 6. இதுக்கு பேஸ் ஃபார்முலா வந்து என்ன? a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mnங்கிற ஃபார்முலா. அப்போ அதனால் 2 3 கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். 2 3 இப்போ கீழே இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ போன ஸ்டெப்பில் 2 ஸ்கொயர் ரோ ஸ்கொயர் a ஸ்கொயர்னு இருந்தது. எல்லாத்துலேயுமே மேலே வந்து ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா, இவங்க எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி போட்டு மேலே வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று எழுதலாம். 2 ரோ பை a த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல 1 + y பை எக்ஸ் ஹோல் பவர் 4 y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் த ஹோல் க்யூப். இந்த க்யூப் ரெண்டு பேருக்கு சேர்த்து காமனாக வெளியே எழுதிக்கணும். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 + y பை எக்ஸ் ஹோல் பவர் 4 y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பவர் க்யூப். இப்போ அடுத்தது எனக்கு இந்த க்யூப் வந்து வேணும். என்ன ஃபைனல் ஆன்சர் வந்து 2 ரோ பை ஹோல் பவர் 2 பை 3. அப்போ 1 பை 3 பவருக்கு ரெண்டு சைடு வந்து ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ ரைஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல 2 பை 3 வரும். இது வந்து கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ 2 ரோ பை a 2 ஹோல் பவர் 1 பை 3 இந்த சைடு. இந்த சைடில் 1 + y பை எக்ஸ் ஹோல் பவர் 4 பை y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் க்யூபு. இதுக்கு வந்து 1 பை 3 பவர் வந்து ரைஸ் பண்ணும்போது இந்த 3க்கு 3 வந்து கேன்சல் ஆகிடும். அதனால தான் ஃபைனல் ஆன்சர் வந்து 1 பை y பை எக்ஸ் 1 + y பை எக்ஸ் ஹோல் பவர் 4 பை y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் க்யூப்னு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த ரெண்டும் 1 பை 3 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 2 ரோ பை 2 பை 3 டிவைடட் பை ஏங்கிற ஆன்சர் வரும். நவ் இப்போ இந்த y பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை 1ஆல் டிவைட் பண்ணோம், அடுத்து இந்த டேர்மால் டிவைட் பண்ணோம். 1 பை y பை எக்ஸ் ஹோல் பவர் 4 டிவைடட் பை y by x whole square. 1 by y by x whole square plus y by x whole square. இந்த y by x whole square மேலே போச்சுன்னா x by y the whole square ரெசிப்ரோக்கலாக மாறும்போது x by y the whole square வந்து சேஞ்ச் ஆகிடும். Now hyperbolic functions. sin x, எக்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பர். அதே மாதிரி cos x இது வந்து ஒரு ரியல் நம்பர். இது வந்து ட்ரிக்னமேட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஃபேமிலியில் இன்னொரு மெம்பரை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு வேளை வரது காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்ததுன்னா sin ixனா i sin hyperbolic x, cos of ixனா அது எப்படி படிக்கணும்? cos hyperbolic x, tan ixனா i tan hyperbolic x. sin x கூட ஒரு இமேஜினரி நம்பர் i சேர்ந்தோம்னா sin ix வந்து i sin hyperbolic x, cos i of x வந்து cos hyperbolic x, tan i of x வந்து tan i tan hyperbolic x. இப்போ cos hyperbolic xனா e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் x டிவைடட் பை 2. உங்களுக்கு இது ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். cos theta e பவர் i theta ப்ளஸ் e பவர் மைனஸ் i theta டிவைடட் பை 2. இது வந்து cos thetaவுக்கு. sin thetaவுக்கு என்ன வரும்னா sin theta e பவர் i theta மைனஸ் e பவர் மைனஸ் i theta டிவைடட் பை 2i. இது வந்து sin thetaவுக்கான ஃபார்முலா. cos hyperbolic x போது e பவர் x plus e power minus x divided by 2 sin hyperbolic x e power x minus e power minus x divided by 2. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் cos h square x minus sin h square x equal to 1. எப்படி cos square x plus sin square x equal 1ன்னு வருதோ அதே மாதிரி cos hyperbolic x square minus sin hyperbolic x square equal 1. அப்போ இதில் இருந்து cos h square x எதுக்கு ஈக்குவல்னா 1 ப்ளஸ் sin h square xக்கு வந்து ஈக்குவல்.
sin hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos hyperbolic x கிடைக்கும். cos hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin hyperbolic x கிடைக்கும். ஆனால் இதுவே ஆர்டினரியான டிஃபரன்ஷியேஷனில் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும். இதில் அந்த பிரச்சனை மைனஸ் ப்ளஸ் பிரச்சனையே இருக்காது. sin hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos hyperbolic x, cos hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin hyperbolic xனு கிடைக்கும். For the given curve y equal to c cos hyperbolic x by c, show that rho equal to y square by c. Radius of curvature கான ஃபார்முலா இது கொடுத்துருக்கிறது y. இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். c வந்து கான்ஸ்டன்ட், cos hyperbolic x by c டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது sin hyperbolic x by c. இது அகைன் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, cங்கிற கான்ஸ்டன்ட் அப்படி வரும் 1 by c. cக்கு c வந்து கேன்சல் ஆகும், sin hyperbolic x by c வந்து கிடைக்கும். இது y1 உடைய மதிப்பு மட்டும்தான். அகைன் இன்னொரு முறை y2 வந்து கண்டுபிடிக்கணும். sin hyperbolic x by c டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos hyperbolic x by c, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று 1 by cன்னு வந்து கிடைக்கும். இது வந்து y2. y1 மதிப்பையும் y2 மதிப்பையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 ப்ளஸ் sin h square x by c whole power 3 by 2 1 by c cos hyperbolic x by c வந்து கிடைக்குங்களா. இப்போ போன இடத்துல cos h square x minus sin h square x ப்ரீவியஸ் ஸ்லைடில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ which implies cos h square x equal to 1 plus sin h square x. already we know that. அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துலனா x by c இருக்குது. அப்போ என்னவாகும், 1 plus sin h square x by c equal to c into cos h square x by c. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் வந்து கேன்சல், கியூப் மட்டும் வருமா. அடுத்தது c cos hyperbolic cube வரும், கீழே வந்து cos h cos hyperbolic x by c கேன்சலேஷன் ஆச்சுன்னா ஒன்று கேன்சல் ஆகும். இப்போ c cos h square x by c மட்டும்தான் இருக்கும். இப்போ c cos h square, இப்போ இந்த சைட் c இருக்குங்களா, c cos h hyperbolic x, இது எப்படி எழுதுறேன்னா cos hyperbolic x by c the whole square c into இதனுடைய வேல்யூ வந்து y by c the whole square c into y square by c square. ஒரு c கேன்சல் ஆச்சுன்னா y square by cங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது மாதிரியும் சொல்லலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா மேலே ஒரு cl மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு cl டிவைட் பண்ணலாம். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா y ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். இப்போ y square by c இது மாதிரி ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வரலாம். தென் ஃபைனலாக find the radius of curvature at the point 3a by 2, 3a by 2 on the curve x cube plus y cube equal 3a xy. இது radius of curvatureக்கான ஃபார்முலா 1 plus y1 square whole power 3 by 2 by y2 at the point 3a by 2. x இருக்க வேண்டிய இடத்துல 3a by 2னு சப்ஸ்டிட் பண்ணணும், y இருக்க வேண்டிய இடத்துல 3a by 2னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது y1. 3a எக்ஸும் ஒய்யை மல்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1 ப்ளஸ் ஒய்யை விட்டு அடுத்தது ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ வந்து 1. இதை எப்படி எழுதலாம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் y1 3axy1 ப்ளஸ் 3ay, இது வந்து y1. இப்போ y1 எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடும், y1 இல்லாமல் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்னவாகுனா 3a காமனாக இந்த சைட்லேயும் y1 இந்த சைடு எடுத்துக்கிறது. ரீசன் சொல்கிறேன், 3y ஸ்கொயர் மைனஸ் axy1 ஈக்குவல் 3a காமனாக அதில் எடுத்துகிட்டா ay மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 3க்கு இந்த 3 வந்து இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம், அதனால தான் 3 வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்கிறதுக்கான ரீசன். இப்போ எனக்கு y1 மட்டும் இருந்தால் போதும், இதை கீழே டிவைடேட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். ay மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இது வந்து u, இது வந்து v, u பை v ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். y1 ay minus x square by y square minus ax, u by v. We know that differentiation of u by v என்ன வரும்னா v square v u dash minus u
v dash. இதான் வந்து அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. அதை இங்கே அப்ளை பண்ணணும். இது வந்து u, இது வந்து v. இப்போ v ஸ்கொயர் கீழே v ஸ்கொயர் எழுதுற. அடுத்தது v u dash. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a கான்ஸ்டன்ட், y டிஃபரன்ஷியேட் பண்ண y1 மைனஸ் 2x மைனஸ் ஆஃப் u, uங்கிறது ay மைனஸ் x ஸ்கொயர் v dash. இது டிஃபரன்ஷியேட் பண்ண y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y y1 மைனஸ் a x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இடம் வந்து 1 வந்து கிடைக்கும். இப்போ y2 இருக்குது, அடுத்தது y1 இருக்குது. அட் த பாயிண்ட் 3a/2 3a/2 x இருக்க வேண்டிய இடத்துல 3a/2 y இருக்க வேண்டிய இடத்துல 3a/2. y1க்கான வேல்யூ a இன்ட்டு 3a/2 மைனஸ் 3a/2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3a/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a/3a/2. xy வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன செய்யலைன்னா மைனஸை இங்கே எல்சிஎம்லாம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தட். இதில் இன்னொன்று ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இப்போ கீழே இருந்து இப்போ மைனஸை வெளியே எடுக்கிறீங்கன்னா, இப்போ a இன்ட்டு 3a/2 மைனஸ் 3a/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸை காமனாக வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாமா? 3a/2 மைனஸ் 3a/2 த ஹோல் ஸ்கொயர். மைனஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்துது. இது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து -1 வந்து 1. இது கேன்சல் ஆகும். இப்போ இந்த இடத்துல 1 டிவைடட் பை -1 வந்து -1. y1 உடைய மதிப்பு வந்து -1. தென் y2க்கு அதே மாதிரி வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். y-னுடைய மதிப்பு வந்து 3a/2, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 9a²/4ன்னு இந்த இடம் வரும். இப்போ இந்த இடத்துல -3a²/2 y1க்கான மதிப்பு a, y1 வந்து -1, அதனால் இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் a மைனஸ் 2xன்னு இருக்குது. -2x மைனஸ் 2 எக்ஸ்னுடைய மதிப்பு 3a/2. 2க்கு 2 கேன்சல் ஆகும். -3a, அந்த -3a இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். அடுத்தது மைனஸ் ஆஃப் a, y-னுடைய மதிப்பு 3a/2 பெருக்கும்போது 3a²/2 மைனஸ் 9a²/4. அடுத்தது -3a. இது எப்படி கிடைக்குன்னா 2, y-னுடைய மதிப்பு 3a/2, y1 மதிப்பு -1 -3a. இதை எல்சிஎம் எடுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 9a²/4 மைனஸ் 3a²/2 9a²/4 மேலேயும் கீழே 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 6a²/4 அப்போ தான் வந்து கீழே வந்து சேஞ்ச் ஆகும். 9a²லேருந்து -6a² போச்சுன்னா 3a²/4. ஆனால் இந்த இடத்துல -3/4a² எப்படி வந்ததுன்னா, இப்போ இந்த -aவும் -3aவும் ஆட் பண்ணும்போது -4a, அந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். -3/4a² இன்ட்டு 4a மைனஸாக இதை சேம் இங்கே எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது -3a²/4 இன்ட்டு 4a. அகெயின் இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதே 3a²/4 த ஹோல் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த டைமே எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம் வந்துருக்குங்களா? அது எப்படி எழுதுறான்னா -2 இன்ட்டு 3/4a² இன்ட்டு 4a. 2 டைம்ஸ் வந்திருக்கு. 4a பை 3a²/4. 4க்கு 4 வந்து இங்கே வந்து கேன்சல் ஆகும். அடுத்தது 4aன்னு இருந்ததுங்களா, இங்கே ஏன்னு இருக்கும். 7 3 6 -6a³ வரும். கீழே 9a² ஸ்கொயர் வரும்போது 9a/4/16 ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறுது. -6a³ 16/9a/4. a³ ஒரு a வந்து கேன்சல் ஆகும். அடுத்தது 7 3 6 3 9 -32/3a. y1 மதிப்பையும் y2 மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 + -1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை -32/3a. இப்போ இந்த இடத்துல 2 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை -32/3a. இது எப்படி எழுதலாம்னா 2 × √2
மைனஸ் 32/3a. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி மாறும்ன்றது சொல்கிறேன். 2 இன்ட்டு √2. இப்போ 3a வந்து ரெசிப்ரோக்கில் மேலே போகும். 32வை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 8 இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 2க்கு 2 வந்து கேன்சல் ஆகும். இப்போ இந்த 2 எப்படி பிரிக்கலாம்னா √2 இன்ட்டு √2 ஒரு √2 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 3a மேலே என்ன இருக்குன்னா 3a இருக்குது. அந்த மைனஸை மேலே எடுத்துகிட்டு போகலாம். மைனஸ் 3a/8/√2. நான் இந்த கிளாஸ்னுடைய பிகினிங்கில் சொன்ன மாதிரி இது நெகட்டிவ் நம்பராக வந்திருக்கு. இதை பாசிட்டிவ் குவான்டிட்டி நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேஜ் ஷுட் பி ஏ பாசிட்டிவ் குவான்டிட்டி. 3a/8/√2ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். Thank you so much for your listening and have a great time.